அனைவருக்கும் வணக்கம். மேசராசனியர்களுக்கு பணமழை கொட்டும் புதன் பெயர்ச்சி. இந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக மேசராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசனியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதன் சஞ்சரித்தவர் தற்போது சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி கேது மற்றும் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு. சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்கள்ல வித்தைக்கு புத்திக்கும் அதிபதியான சந்திர பகவானின் மகனாக புதன் பகவான் விளங்குகிறார். ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள். மாதுளக்காரகன் என்று ஜாதகரின் தாய்மாமனுக்குரிய யோகங்களை கூறுபவரும் புதன் தான். அது மட்டுமில்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி. குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் தான். அது மட்டுமில்லாமல் நவ கிரகங்கள்ல செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான். மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது, மனிதர்களுக்கு வரமாக இருக்கும் இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவில் இருந்தும் அவைகளை காப்பாற்ற வேண்டும். அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும். மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும். சில கலைகளை குருவில்லாமல் பல கலைகளையும் குருவிடம் இருந்தும் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். எந்த குருவினுடைய உதவி இல்லாமல் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைகளுக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி காண்போம். புதன் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக இருக்கிறார். புதனுக்குரிய மலர் வெண்காந்தல், புதனுக்குரிய நிறம் பச்சை, புதனுக்குரிய உலோகம் பித்தளை, புதனின் நவரத்னம் மகரத பச்சை, புதனின் வடிவம் அம்புக்குறி வடிவம், புதனின் வாகனம் குதிரை, புதனின் ஆதிக்க எண் 5, புதன் பகவானின் இயல்பு புதன் சுய ஒளி அற்றவர், பச்சை நிறம் கொண்டவர், புதன் மதிநுட்பத்திற்கு காரணமானவர், உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளி உறவுகளை குறிப்பிடக்கூடியவர். புதனின் காயத்ரி மந்திரமான ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயா. அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வலுப்படுத்தும் சக்தியை தரக்கூடியவர் புதன் கிரகம். நவகிரகங்களில் கல்வியை உயர்த்தி வழங்கும் கிரகமாக புதன் கிரகம் விளங்குகிறது. ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவார். அவரை உலகமே திரும்பி பார்க்கும். எந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசும். இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருவது புதன் கிரகம். ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரின் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள். அந்த நபர் மருத்துவம், ஜோதிடம், இசை, ஆயக்கலைகள், கை கடிகாரம், மோட்டார் தொழில்நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானம் உடையவராக இருப்பார். புதன் கிரகம் ஒருவருக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர தோற்றம் தந்து அவரை வசீகரிக்க வைக்கும். பிறப்பால் முடியாத வேலைகளை கூட புதன் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள். கணித சாஸ்திரம், வாகன சாஸ்திரம், கணினி துறையில் சிறப்புற்று விளங்குவார்கள். நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவர் என்று பெயர் எடுப்பார். புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாஷான மற்றும் ரசவாத கலைகளிலும் யோக மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள். மிக பெரிய பல்பொருள் அங்காடிக்கு அதிபதியாகவும் வாய்ப்பு புதனால் வரக்கூடியதுதான். நினைத்தது
நினைத்ததும் கவிபாடும் திறன், இலக்கண இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவர் புதனே. கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்குரிய அறிவை தருபவரும் புதன்தான். புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவராக இருப்பார்கள். ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராக திகழுவதற்கு புதனே காரணமாக உள்ளார். இனி புதன் கிரக பாதிப்பால் உண்டாகும் நோய்களை பற்றி பார்க்கும்போது, நமது உடலில் தலை முதல் பாதம் வரை செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த அதிபதி புதனே ஆகும். நரம்புகளில் இரத்தம் உறைவதும் இரத்தம் கசிவுகளுக்கும் புதனே காரணமாகிறார். தலைக்கு செல்லும் இரத்தம் குறைந்தாலும் அதிக இரத்தம் சென்றாலும் அதற்கு புதன்தான் காரணம். வலிப்பு நோய், கைகால் முடக்கம், மனநிலை பாதிப்பு, திருநங்கையாக மாறுதல், தாய் வழி, தாய் மாமன் வழி, பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கு புதனே காரணம் ஆவார். தூசி மாசுக்களால் ஏற்படும் நோய்கள், அலைச்சல்களால் ஏற்படும் நோய்கள், உடலில் வாயு தொல்லையால் தசை பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடிப்பது போன்றவற்றிற்கு புதனே பொறுப்பு. தனிமையில் சுய இன்பம் காணும் ஆவலை தூண்டும் கிரகம் புதனாகும். ஓரின சேர்க்கைகள் மூலம் உண்டாகும் நோய்கள், பறவைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் மூலம் உண்டாகும் நோய்கள், விஷவாயு தாக்கி கை கால் செயல் இழப்பு மற்றும் மூளைச்சாவு, அறிவுக்கு புத்திக்கும் தெரிந்தே செய்யும் செயல்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் புதனே காரணமாகிறார். இப்படிப்பட்ட புதன் பகவான் தற்போது கடகராசிக்கு பயிற்சியாகிறார். கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் செவ்வாய் மற்றும் கேதுவோடு இணைகிறாரு. புதன் கிரகம் தனது பகை ராசியான கடகத்தில் நின்றிருந்தால் நரம்பு தளர்வு, பக்கவாதம், முடக்குவாதம் போன்ற நோய்கள் வரலாங்க. அப்படிப்பட்ட புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு மேச ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாவது எண்ணற்ற முன்னேற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பண ஆபரணம் சம்பந்தப்பட்ட சகல விஷயங்களிலும் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல கலைத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ள மேசராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேசராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நவகிரக புதன் பகவானை 9 முறை வலம் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.